இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. மாப்பாவியா என்னை நினைக்க மன்னான நான் இம்மாத்திரமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. சேர்ந்து ஆராதித்தே சொல்வோமா. தேவன் வாசலை திறந்து வெளியே கொண்டு வந்த பின்பு மறுபடியும் வாசல் அடைக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறதை ஆமென். பூர்வீகமான பழைய காரியங்கள் உள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு தடைகளாக இருக்கிறது. இந்த தடைகள் போராடி மேற்கொள்ள வேண்டியவைகள் என்று ஒரு பக்தன் தன் செய்திகளிலே குறிப்பிடுகிறதை கவனித்திருக்கிறேன். பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வாசலை அடிக்கிறதுக்கு எதுவாய் மாறுகிறதா. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவனை உயர்த்தி ஆராதிக்கும்படிக்காக ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்தபடியால் கர்த்தரை துதிக்கிறேன். இதுவரையிலும் ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக, அரவணைத்து நடத்துகிறவராக, தமது அபிஷேகத்தை நமக்குள்ளாக பரிபூர்ணமாய் பெருக செய்கிறவராய் இருக்கிறார். அவர் ஆனந்த தைலத்தினால் நம்மை நிரப்பித்து அவருடைய கிருபையின் அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புகிறார். நம்மை ஆற்றி தேற்றுகிறவர், அபிஷேகத்தின் வல்லமையினால் நம்மை தொடுகிறவர், மகத்துவத்தின் ராஜாவா இருக்கிறாரே. ஹல்லேலூயா. என்னை காத்த தெய்வம், அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை நடத்துகிறவர் அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பித்து என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. எனக்கு முன்பாய் இருக்கிறதான எல்லா சூழ்நிலைகளிலும் மனமகிழ்ச்சியோடு ரம்மியத்தோடு ஓடுவதற்கு கர்த்தர் கிருபையை தருகிறார். இதற்காக நான் முன் குறிக்கப்பட்டேனோ அதை அடையும்படி ஆசையாய் பின்தொடரும்படி தேவன் தமது மகிமையின் வல்லமையை நம்மேல் வைக்க விரும்புகிறார். ஆண்டவரே, உங்க கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி முழு இருதயத்தோடு கூட நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. இயேசுவை உயர்த்தியே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்வீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீண்டும் ஒருமுறை ஹல்லேலூயா. பேசும் ஆண்டவர் எங்களோடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார் என்று நம்மை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். நம்மை தேற்றி பலப்படுத்துவார், சகாயம் செய்து விடுதலையை தருவார். அவருடைய நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவார். இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்குவார். வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் அவருடைய பிரசன்னத்தின் மகிமை, அவருடைய தயவையும் அவருடைய விடுதலையையும் அவருடைய சகாயத்தையும் காண செய்யும். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாள் முது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனையோ நெருக்கடியான சூழ்நிலைகள் எங்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் எங்களை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, எங்கள் நிமித்தம் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களையும் விடுவிக்கிறவராக, எங்கள் தேசத்திற்காகவும் இறங்கவும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆராதனையின் மகிமைப்பட உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்ப உமது அன்பின் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகளை யாவையும் நீக்குங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை, புதிய இதயமுடனே இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம் என்கிறதான பாடல் நாம் கரங்களில் கொட்டி இந்த பாடல் வரிகளை உணர்ந்து நாம் பாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை. தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஒரு பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரங்குண்டு மார்பில் சேர்த்தனை அன்பை என்று பாடுவேன். பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து வாழாதே, ஆற்றின் ஜெயத்தொனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து மாளாதே. ஆற்றின் ஜெயத்தொனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். ஆற்றின் ஜெயத்தொனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனை மரப்பினிலும் நான் மறவேன், தாழ்த்தி என்னை கையில் தந்த ஜீவ பாதை என்று போடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாங்கி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன்.
போங்கள் என்று கட்டளையிட்டார். ஆவி ஆத்மா தேவம் யாவும் என்று தந்து தொண்டு செய்ய ஆண்டவர் கிருபை தருகிறார். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஏந்து தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே இயேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை, என் நேசரே இயேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். விடுதலையோடு என் நேசரே இயேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, ஆமென், அந்த இரத்தத்தினாலே நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அந்த இரத்தத்தினாலே விடுதலை சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஆமென். இயேசுவின் இரத்தம் மகிமை உள்ளது. அது சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, அவருக்குள்ளாய் நம்மை பலப்படுத்தும்படி அவருடைய அன்பை உணர செய்கிற இரத்தம் அது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆராதனைக்கு ஏதுவாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி, ஆண்டவரே, பாவியாய் என்னை நினைப்பதற்கு மண்ணான நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, தேவதூதரின் மகிமையாய் என்னை மாற்றின அன்பை என்றும் நான் துதிப்பேன். நர ஆக்கினை நின்று என்னை மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாராட்டுவேன். ஆண்டவரே, பாடி மகிமைப்படுத்துவேன். ஐயா, உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் நின்று ஆண்டவரை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரிகாத்துராமா ஷதுரியாதரமா. இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. கோரப்பாடுகள் யாவும் சகித்தேன், அத்தனையும் எனக்காகவோ. பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாற்றமையா. பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாற்றமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எந்தன் பாவங்கள் சுமை போல் தாங்க கூடாத மாபாரமோ. அமை நிற்கும் பெருத்த என் தேவா, மன்னித்தும் மறந்தும் தள்ளினே. எந்தன் பாவங்கள் சுமை போல் தாங்க கூடாத பாரமே. மன்னிக்கும் பெருத்த என் தேவா, மன்னித்தும் மறந்தும் தள்ளினே. பாவியாம் என்னை நினைக்க நான் எம்மையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. எந்தன் பாதங்கள் சறுக்கிடும் போது வலக்கரத்தாலே தாங்குகிறே. மனபார
பாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறேன். எந்தன் பாதங்கள் சறுக்கிடும் போது வலக்கரத்தாலே தாங்குகிறேன். மன பாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறேன். மாப்பாவியா என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எனக்காக நிப்பா உம்முடைத்தே உமக்காக நான் என்ன செய்வேன். எந்தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் சிலுவையை சுமந்து வருவேன். எனக்காக நீ யாவும் முடித்தே உமக்காக நான் என்ன செய்வேன். எந்தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் சிலுவையை சுமந்து வருவேன். மாப்பாவியா என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. மாப்பாவியா என்னை நினைக்க எல்லாரும் சேர்ந்து பாடியே மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். இயேசுவே உந்தன் மாசில் அறுத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. பாடுகள் யாவும் சகித்தே அத்தனையும் எனக்காகவோ. பாடுகள் யாவும் சகித்தே அத்தனையும் எனக்காகவோ. சேர்ந்து பாடியே மாப்பாவியா என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. மாப்பாவியா என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். பாடி ஆராதித்தே தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரங்களோடு கூட ரீகாமரா ஷபலிபரவா ரீதினி அந்துரமரபல ஷலருதனி அங்கரமா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எல்லாருமாய் தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை மாற்றின அன்பு, என்னை பலப்படுத்தின அன்பு, ஆமென், சகாயத்தை காண செய்த அன்பு. ஹல்லேலூயா. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. சொல்வீங்களா? எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்று நடத்து
ஏற்று என்று நடத்து. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடு இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அவருடைய அன்பின் மகிமையின் பிரசன்னத்திற்குள்ளாய் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அந்த கல்வாரியின் பாதத்தின் முன்பாக நம்மை அர்ப்பணிப்போமா? ஆமென். நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு, ஹல்லேலூயா, மரணத்திற்குள்ளாக ஆமென் தன்னை அர்ப்பணித்தது நிமித்தம், ஹல்லேலூயா, ஞானஸ்தானத்தினாலே அவரோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவருடைய மரணத்திற்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருந்து தண்ணீரிலிருந்து எழும்பி வெளியே நாம் ஆமென் வரும் பொழுது புது சிருஷ்டியாய் உயிர்ப்பிக்கிற ஆவியின் மகிமை உணர்ந்தவர்களாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு எதுவான கிருபையை தருகிறார் அல்லவோ. ஹல்லேலூயா. ரிகாமா ரபா ஷபரிபா. அந்த அன்பின் ஆழம் இன்னதென்று அறிந்து கொள்வதற்கு எதுவாக அவருடைய மரணத்திற்கு உள்ளான அந்த ஆவிக்குரிய மகிமையை காணும்படிக்கு என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்கிற அர்ப்பணிப்போடு கூட பவுல் ஆமென் ஹல்லேலூயா அந்த சிலுவையின் பாதையை கவனிக்கிறார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். நாம் வந்தடையத்தக்கதான கண்மலை அவரே. நாம் எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஹல்லேலூயா உங்க அன்பின் கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆவிலே நிரம்பி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆவிலே மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமாக. இயேசுவின் ரத்தம் நம்ம மேல் தெளிக்கப்படட்டும். நம்மை ஆண்டவர் பரிசுத்தமாக்குவார். அவருடைய கிருபை நம்ம மேல் பெருகட்டும். ஆவியின் விடுதலை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ரிபாலா ரபாலபா ஷபலிபா ரபாலபா. எங்களை நிரப்புங்கப்பா. உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவி நிரப்புங்க. ஒரு புதிய கிருபை நீங்க எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. தாகத்தோடு நாங்கள் காத்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. சுவாச காற்றே எங்கள் மேல் ஊற்றி அருளும். தேவ கிருபை எங்களில் பெருகட்டும். உமது அபிஷேகத்தின் விடுதலை காண பரிசுத்த ஆவியானவரே நீர் உதவி செய்வீராக. மகிமையின் தேவனே எனக்கு உதவி செய்வீராக. எல்லாம் விட்டு சொல்லுங்க. எனக்கு உதவி செய்கிற ஒத்தாசையை தருகிற ஆமென் கண்மலையாய கிறிஸ்துவின் பாதத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை நிரப்புங்கப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை நிரப்புங்க. என்னால நடக்க முடியல அப்பா, என்னால ஓட முடியல, ஹல்லேலூயா சுமக்க முடியல. உங்க அன்பை நான் உணர்ந்து உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. உமது ஆவியின் பலத்தினால் நிற்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபையை தாரும். உங்க அபிஷேகத்தை என்னில் பெருக பண்ணுங்க. ஆவியானவரை விடுதலை தந்தருளும்படிக்காக உங்க சமூகத்தில் ஒரு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் ஒப்புக் கொடுப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. எல்லாரும் சொல்லுவீங்களா? ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்த உள்ளத்தோடு நான் ஆராதித்திட என்னை சுத்திகரிக்கிறவர் உமது ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே உமது ஆவியின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்புவதற்கு இந்த காலை வேளையில் உமது விசேஷித்த அபிஷேகத்தை மேல் வைக்கிறீர் ஐயா. உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். என் முகம் வெட்கப்படுவதில்லை ஆண்டவரே. நான் மனுஷனை பார்த்து வெட்கப்பட்டு போவேன். உம்மை பார்க்கிறதினாலே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே கிருபையை தருவீராக. ஹல்லேலூயா. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியானவரே, என்னை சுத்திகரியும். உங்க பரிசுத்தத்தை எனக்கு தாரும். ஒரு ராமஷாதுரியா.
உள்ளத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா சேர்ந்து ஆராதித்தே சொல்வோம். ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா சேர்ந்து எல்லாருமா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, 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 உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. எசையாவின் உதடுகளை, எசையாவின் உதடு தொட்ட தேவா, எந்தன் உதடு நின்று தொடுமே. எசையாவின் உதடு தொட்ட தேவா, எந்தன் உதடுகள் என்று தொடுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. சபையாய் ஆவியானவரே என்று சொல்வோம். ஞானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. சேர்ந்து மீண்டும் ஒரு முறை. ஆவியானவரே, ஞானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. சேர்ந்து பாடியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. அக்கினியின் நாவு இறங்கட்டுமே, வல்லமையா ஊழியம் நான் செய்திட. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையா ஊழியம் நான் செய்திட. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. உணர்ந்து எல்லாருமா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. சேர்ந்து பாடுவோமா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, 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 உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ருவாக்காற்றே, 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 சுவாசக்காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ருவாக்காற்றே, 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 சுவாசக்காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. மீண்டும் ருவாக்காற்றே, அபிஷேகத்தில் ருவாக்காற்றே, சுவாசக்காற்றே, உயிர்ப்பியுமே. ருவாக்காற்றே, ருவாக்காற்றே, சுவாசக்காற்றே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. என் மேல் உமது கரத்தை நீர் வைப்பீராக. தேவ மகிமையின் பிரசன்னம் எங்கள் நடுவில் பெருகட்டும். ஆவியின் விடுதலை எங்கள் நடுவில் பெருகட்டும். சுகமாக்குகிற தேவ வல்லமை எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் தேற்றுகிற விடுதலை ஓ இறங்கி வருவதாக. பாடி உயர்த்தியே, பாடி உயர்த்தியே, பாடி உயர்த்தியே. ஹல்லேலூயா. ருவாக்காற்றே,
ரூவா காற்றே, சுவாச காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ரூவா காற்றே, ரூவா காற்றே, சுவாச காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமாய் ஊற்றுமையா. விடுதலையோடு ஆவியானவரை உயர்த்தியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. எல்லாரும் ஆமென். ஆவிலே நிரப்பி ரிகாதோ ராமல ரபஷமா லுகதனி அந்தரமரி பலமா ரோதினி அத்திலிமி ஷவாலி அத்திரக்கரதனி அந்தனரபோ ரிமாமா மஷமோ ரிகதனரபா. நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க. அபிஷேகத்தின் மகிமை பெருகட்டும். எழுப்புதலின் மேகம் எங்கள் தேசத்தின் மேல் இறங்கி வரட்டும். பாதுகாப்பின் மேகம் இறங்கி வரட்டும். விடுதலையின் மேகம் இறங்கி வரட்டும். சுவாச காற்றாய் இருக்கிறவர், ஓ ரியாத்துராம ஷவலிவா, விடுதலையாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. மனுஷனுடைய நாசியிலே ஆமென் ஊதி ஜீவாத்மாவாகும்படி ஆண்டவரே அவனை உயிர்ப்பித்ததான சர்வ வல்லமையுள்ளவர், சுவாச காற்றாய் இருக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறவர். நேசிக்கிறேன் தகப்பன், இந்த காலை வேளையிலே எங்களை உயிர்ப்பிக்கும்படி விடுதலையாய் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. சுவாச காற்றே, சுவாச காற்றே, என் நேச காற்றே, என்னை உயிர்ப்பிப்பவரே. என்னை உயிர்ப்பிக்கிறவர் இந்த காலை வேளையில் எங்கள் நடுவில் அசைவாடுவதற்காக ஸ்தோத்திரம். ஆரியா ஆமென். ஆராதனை மீதி பகுதியும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவன், துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறவன், எங்களை கவனிக்கிற நல்ல தேவன், தொடர்ந்து நடத்த உமது அன்பின் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சர்வ வல்லவர், எங்களுக்கு நன்மை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உமது பாதுகாப்பை நீர் எங்களுக்கு தருவீரா. வியாதியோடு இருக்கிறவர்களை சுகப்படுத்தும், தேவைகளை சந்தியும். தேவ சமாதானம் ஆராதனை வேளையிலே இணைந்து கொண்ட தேவ பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக உமது தொடுதலை பரிபூர்ணமாய் உணரட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்திலே நாம் தியானித்ததான நோவாவின் நாட்களில் நடந்த சம்பவம். நோவா தன் வாழ்ந்த காலத்தில் நீதிமானாய் இருந்தார். ஆண்டவர் அவனை நீதிமானாய் கண்டபடியினாலே இந்த பூமி அழிக்கப்படுவதற்கு எதுவாய் தேவன் சித்தம் கொண்ட பொழுது நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் காக்கும்படிக்காக தேவன் விரும்பினபடியால் ஆமென் ஆண்டவர் அவருக்கு ஒரு வரைபடத்தை கொடுத்து ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார். அந்த பேழை தேவன் என்ன அளவில் உருவாக்க சொன்னாரோ அதை அதன் பிரகாரமாகவே நேர்த்தியாய் உருவாக்கினார் நோவா. அந்த பேழைக்குள்ளாக சகல காட்டு நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் என்று உள்ளே ஜோடி ஜோடாக கடந்து சென்ற பின்பு தேவன் மழையை வர்ஷிக்க பண்ணினார். பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டது. இந்த முழு பூமியும் ஜலத்தினால் அழிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டபடியினால் அந்த பேழைக்குள் நோவாவின் குடும்பம் ஜோடி ஜோடாக கடந்து சென்றதான மிருகங்கள், ஊரும் பிராணிகள் அவைகள் காக்கப்படும்படிக்காக பேழை காணப்பட்டது. அந்த பேழையினுடைய அவன் உருவாக்கப்பட்ட பொழுது தேவன் 2 காரியங்கள் அங்கே காண்பித்தார். ஒன்று, ஜன்னலை உருவாக்க சொல்லி, பின்பு அதன் கீழாக அருகிலே தோதிரம் வாசலை உண்டு பண்ண செய்தார். வாசலை உண்டு பண்ணினார்கள். அந்த வாசல் வழியாகத்தான் என்ன பண்ணப்பட்டது, அவன் அனைவரும் உள்ளே பிரவேசித்த பொழுது தேவன் அந்த பேழையினுடைய வாசலை அடைத்தான். தேவன் ஒரு வாசலை அடைக்கும் பொழுது அவன் வந்ததான தீமை நின்று அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவன் பின்பு நாம் கவனிக்கிறோம், தேவனே அவன் வெட்டாந்தரை உண்டான பின்பு 1 ஆண்டுகள் 16 நாட்கள் முடிந்த பின்பு ஸ்தோத்திரம்
நோவா பேழையை விட்டு வெளியே கடந்து வருவதற்கு பேழை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வாசலை திறக்கிறார். வெளியே கடந்து வந்த பின்பு அவர் நோவா செய்த காரியத்தை நாம் 3 கவனித்தோம். 1, கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தர் அவருக்கு ஆலோசனை கொடுத்தார். 3வது, சுவாசமுள்ள யாதோடும் கூட தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார் என்கிறதை குறித்து நாம் தியானித்தோம். தேவன் வாசலை திறந்து வெளியே கொண்டு வந்த பின்பு மறுபடியும் வாசல் அடைக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறதை புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களிலே தேவன் திறந்த ஒரு வாசல் அடைக்கப்பட போகிறதான ஒரு கால சூழ்நிலையை குறித்து சொல்லுகிறது. அது என்ன? மணவாளனுடைய வருகையை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே தன்னுடைய சீஷர்களை ஆசீர்வதித்து பரமேறி கடந்து சென்ற பின்பு தூதர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், எவ்விதமாக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டாரோ அதே போல் மீண்டும் வருவார் என்கிறதை குறித்து அவர்களுக்கு சுட்டிக்காட்டி காத்திருக்கும்படிக்காக அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் விசுவாசிக்கிறோம். முதல் நூற்றாண்டிலிருந்து இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இந்நாள் வரையிலும் திருச்சபையானது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. மணவாளனுடைய வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த மணவாளனுடைய வருகைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சுட்டி காட்டுவதற்கு எதுவாய் ஒரு உவமையை தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு சீஷர்களுக்கு முன்பாக அவர் வைத்திருந்த உவமையைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். மணவாளன் வரும்பொழுது புத்தி உள்ளவர்கள் மணவாளனோடு கூட கடந்து சென்று வீட்டிற்குள் பிரவேசித்து விடுகிறார்கள். பின்பு வாசல் அடைக்கப்படுகிறது. பின்பு 5 புத்தி இல்லாததான ஸ்திரீகள் வந்து வாசலை தட்டுகிறார்கள். அப்பொழுது உள்ளே இருந்து வந்த சத்தம் சொல்லுகிறது, நான் உங்களை அறியேன் என்கிறதான வார்த்தை. அன்பான தேவனுடைய பிள்ளையே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இயேசு இன்னொரு விதத்திலே அங்கே சுட்டி காட்டியிருப்பார். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதித்திரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார் என்று இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக தன்னுடைய சீஷர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறதை கவனிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டெஜமான் கதவை அடைக்கிற நேரம் தேவன் மீண்டும் ஒரு கதவை அடைக்கிற ஒரு காலம் இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் கவனித்துக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபையை தருவாராக. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த வேளையில் தாமே தமது வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படியானால் இந்த பூமியில நான் விழிப்போடு இருந்து அவர் வருகைக்கு நான் என்னை உட்படுத்தி கொண்டு காணப்படுவதற்கு என் வாசல் எதெல்லாம் அடைப்பதற்கு காரணமாயிருக்கிறது என்பதை ஒரு சிலவைகளை நாம் தியானித்து அவைகள் நின்று தப்பிக்கொள்வதற்கு கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய கிருபையும் கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அடைக்கப்படுகிறதான கதவுகள் எது? நம்மை கதவுகளை அடைப்பதற்கு எதுவாக இருக்கிறது? சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தராமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநாதி என்று சொல்லும் பொழுது பூர்வீக அல்லது பழைய என்று சொல்லலாம். பூர்வீகமான பழைய காரியங்கள் உள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு தடைகளாயிருக்கிறது. இந்த தடைகள் போராடி மேற்கொள்ள வேண்டியவைகள் என்று ஒரு பக்தன் தன் செய்திகளிலே குறிப்பிடுகிறதை கவனித்திருக்கிறேன். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநாதி பழைய பாவங்கள்
ஆமென் பின்தொடர்கிற பாவங்கள், சாபங்கள், பின்தொடர்கிற சாபங்கள், இவைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து கல்வாரி இரத்தத்தினாலே ஆமென் விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது அவைகளை ஆண்டவர் கழுவி விடுகிறார். அது லேசா நடக்கிறது இல்லை, போராடி மேற்கொள்ள வேண்டிய இடத்தில் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாக்கோபு என்கிறதான ஒரு மனுஷனை நாம் ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்திலே அவரை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கையிலே முதலாவது தன் சகோதரனை ஏமாத்துகிறான். சகோதரனை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆசீர்வாதத்தை தனக்குடையதாக்கி கொள்கிறான். இரண்டாவது, தகப்பன் தன் மூத்த குமாரனை ஆசீர்வதிக்க விரும்பியிருந்தார். ஆனாலும் தாயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாய் சமைத்து கொடுத்த ஆகாரத்தை கொண்டு போய் கொடுத்து பின்பு தகப்பன் தன்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பூரணமாய் பெற்றுக்கொண்டான். தன் தகப்பனிடத்திலே ஒரு பொய்யை சொல்லி. கவனிக்கணும், முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் தன்னுடைய சகோதரனுக்கு இருந்த பசியை பயன்படுத்தி அவனிடத்திலிருந்து சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பெற்றுக்கொண்டது. அவன் கிட்டத்தட்ட பார்த்தனா அவன் திருட்டுத்தனத்திற்கு ஒப்பானது. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா தகப்பனிடத்திலே பொய்யை சொல்லி அவன் மூத்த குமாரனை ஆசீர்வதிக்க விரும்பியிருந்த வார்த்தைகளுடைய ஆசீர்வாதங்களை அனைத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். யாக்கோபு பிரயாணப்பட்டு ஸ்தோத்திரம் ஆமென் தனது ஆமென் க்ளோரி டு காட் தாயின் இருந்ததான மெசொப்பொத்தேமியா அந்த பகுதிக்கு கடந்து சென்று அவனுடைய சகோதரனுடைய வீட்டிலே இருக்கிற நிலைமை குறிப்பிட்ட காலங்களில் பிந்தி அவர் கடந்து வரும் பொழுது இப்பொழுது மிகுந்த ஒரு ஆசீர்வாதங்களோடு கடந்து வருகிறார். கர்த்தர் அவரை அங்கே ஆசீர்வதித்தான், விருத்தி அடைய செய்திருந்தான், நன்மைகள் உண்டாயிருந்தது, பிள்ளைகள் இருந்தார்கள், எல்லாம் பரிபூரணத்தோடு கடந்து வரும் பொழுது ஆமென் இப்போ தன் தகப்பன் வசிக்கிற தன் இருக்கிற அந்த பகுதிக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென் கானான் தேசத்திற்குள் நுழையும் பொழுது அவனுடைய சகோதரன் ஆமென் எதிர்கொண்டு வருகிறான் என்கிற செய்தி அவனை கலங்க செய்கிறதான ஒன்று. ஏனென்றால் ஆமென் முன்பு செய்த அந்த பாவத்தின் தொடர்ச்சி, அந்த பாவத்தினுடைய நெருக்கம் ஆமென் அவனை தொடர்ந்து வருவது போல் உணர்ந்தான். தேவ சமூகத்திலே மிகுந்த போராட்டத்தோடு போராடி, ஆண்டவரே நான் பார்த்திருக்கிற என் சகோதரிடத்திலிருந்து நான் ஏமாற்றி பெற்றுக்கொண்டதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமென் அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் அல்ல, உங்க ஆசீர்வாதம் தான் மகிமையானது. என் தகப்பனிடத்திலே பொய்யை கூறி நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால் தான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் போராடுகிறான். ஆண்டவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனாலும் விடாது போராடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் என்கிறதான பெயரோடு கூட யாப்போக்கு நதியிலிருந்து புறப்படுகிறதை கவனிக்கிறோம். ஒரு மிகுந்த ஒரு போராட்டம் இருந்தது. ஆமென் க்ளோரி டு காட். சின்ன வயசுல நான் செய்தது தான், விளையாட்டு போல நான் செய்தது தான், என்னுடைய கண்ணியத்தை நானே கெடுத்து கொள்ளக்கூடியதான அளவிலே என் வாழ்க்கையிலே நான் செய்த தவறு தான். ஆனாலும் அதை நினைக்கும் பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் செய்தது மிகப்பெரிய தவறாக இருக்கிறதே. ஆண்டவரே உம்மிடத்திலே அறிக்கையிட்டேனே, ஆண்டவரே என்னை மன்னித்தீர். ஆனாலும் அவைகள் நினைவுக்கு வருகிறதே. இன்னும் நீ போராடி மேற்கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறாய். நீ ஆண்டவருடைய கரத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்ளும் வரை தேவனுடைய பாதத்தில் விழுந்திருக்க வேண்டும். ஆமென் அநாதி ஆமென் பூர்வீகமான அல்லது ஆமென் முன் செய்த அந்த தீமை உன்னை பின்தொடர்கிறதா இருக்கிறது என்றால் அதை மேற்கொள்வதற்கு மிகுந்த ஒரு போராட்டம், மிகுந்த ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய இரத்தத்தில் நான் கழுவப்பட்டேன் தான், அவருடைய தழும்புகளில் நான் மறைந்திருக்கிறேன் தான், அவர் எனக்கு கண்மலையாகத்தான் இருக்கிறார். ஆனாலும் தொடர்ந்து வருகிறவைகள் இருக்கிறதே. தேவனுடைய ஆசீர்வாதம் என் கூடாரத்திற்குள், தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்குள் கடந்து வருவதற்கு என்னுடைய பூர்வ கால ஆமென் பூர்வீகத்தில் நடந்த பழையவைகள் நடந்ததான காரியங்கள் ஆமென் தேவன் உட்பிரவேசித்து என்னை ஆசீர்வதிக்க முடியாதபடி அது அடைக்கப்பட்ட ஒரு வாசலை போல் இருக்கிறது. இன்று நீ போராடி அதை மேற்கொள்வதற்கு எதுவாய் உங்களை அர்ப்பணிப்பதற்கு ஆயத்தமா? பொதுவாக ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை தீமின்று விடுவியும் என்று சொல்லி எல்லாம் ஜெபித்திருப்பீங்க.
குறிப்பிட்டு சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டியவைகள் இருக்கிறது. கண்ணீரோடு அறிக்கையிட்டு ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் தாமே உங்கள் பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி விடுதலையை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஆமென். இது போராடி மேற்கொள்ள வேண்டிய இடம். அநாதி கதவுகள் உயரப்பட வேண்டிய இடம். உன்னுடைய கதவுகள் உயரப்படுவதாக. பிரவேசிப்பதற்கு எது தடையாக இருக்கிறதோ அதை அறிக்கையிட்டு தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபையை தரட்டும். இரண்டாவது, என் வாசல் அடைக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிற ஒன்று. ஆமென். 2 நாளாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்திலே ஒரு ஆமென் க்ளோரி டு காட் சம்பவம் காணப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் படிமூட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டு துண்டுகளை துண்டாக்கி கர்த்தருடையத்தின் ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமுக்கு மூளைக்கு மூளை பலிபீடங்களை உண்டு பண்ணினான். ஏன் இதை செய்தான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எதற்காக இந்த காரியத்தை செய்ய வேண்டியதான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக அவன் தள்ளப்படுகிறான் என்கிறது காட்டணத்தை காட்டிலும் அவனுடைய பார்வை சரியில்லாமல் இருந்தது. அவனுடைய பார்வை சரியில்லாமல் இருப்பதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், சீரிய ராஜாவினுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். எதனாலே இதை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? 5வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அவனை முறியடித்து அவனுக்கு இருக்கிறவர்களிலே பெரிய கூட்டத்தை பிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள். அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் ஒப்பு கொடுக்கப்பட்டான். அவன் இவனை வெகுவாய் முறியடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் செய்த காரியங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவன் 2வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க. அவன் தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருந்தாரோ அதை செய்வதற்கு அவன் முற்பட்டதான காரியங்களை அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த சம்பவம் தேவனுடைய ஆலயத்தின் கதவுகளை ராஜாவே பூட்டுகிறான். ஆமென். எந்த ஆலயத்தின் கதவு திறந்திருந்து ஆலயத்திற்குள் கடந்து சென்று ஆமென் ஆலயத்திற்குள் பாதுகாப்பு காணப்பட வேண்டுமே, அந்த ஆலயத்தினுடைய கதவுகளையே அடைக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆமென். இதற்கு காரணம் ஆமென் அசீரியர்களுடைய வெற்றி. ஆமென் அசீரியர்கள் ஆமென் தேவன் அவர்களுக்கு உதவி செய்தபடினால் எல்லாவற்றையும் வெற்றி கொள்கிறவர்களாக இருந்து தங்களுக்கு கீழ்ப்படுத்தி கொண்டார்கள் என்கிறதான அவனுடைய பார்வை, தன்னுடைய தேவனுடைய மகிமை, தங்களை நடத்தி வந்த ஆமென் எகிப்திலிருந்து அவர்களை ஓங்கிய புயத்தோடு கூட கொண்டு வந்து கானான் என்கிற தேசத்தை அவருடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்து அதற்கு பின்பு தேவன் தம்முடைய ஜனங்களை அருமையாக நடத்தி வந்த பாதைகளை அவன் உணராமல் போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். உணராமல் மற்றவர்களுடைய ஆமென் அவர்களுடைய தெய்வங்கள் அவர்களுக்கு வெற்றிக்கு எதுவானவைகளாக இருந்தன என்று சொல்லி அவனுடைய பார்வையானது வித்தியாசப்படுகிறதை பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை 23வது வசனத்தில் பார்க்கிறோம். எப்படி என்றால், சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவருக்கு துணை செய்கிறபடியால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனுக்கு இஸ்ரவேல் அனைத்துக்கும் நாசமாவதற்கு ஏதுவாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுடைய பார்வை ஆமென் வித்தியாசப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆமென் பின்பு உன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆமென் ஆசீர்வாதங்களுக்கு எதுவான பார்வைக்கு எதுவாய் உன் பார்வைகளை செலுத்தி மற்றவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் வருவதற்கு காரணமாய் இருந்தது என்று நீயாகவே யூகித்து அதற்கு பின்பாக நீ கடந்து செல்வது நிமித்தம் வரக்கூடிய நஷ்டங்கள் ஆமென் இழப்புகள் எப்படி இருந்தது தெரியுங்களா? முதலாவது சீரியர்களுடைய கையிலே விழுந்தான். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கையில் விழுந்தது குறித்து நாம பார்க்கிறோம். 5வது வசனங்கள் இந்த ரெண்டையும் 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஏதோமியர் அவர்களை சிறை விழித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள் இவர்களை மேற்கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
கவனிச்சு பாருங்க. ஆமென். தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு செய்கைகளை செய்யும்படிக்காக, தேவனுக்கு விருப்பமில்லாத ஆராதனையை தனக்குள்ளாக கொண்டு வந்து செய்யும்படிக்காக முற்பட்டது நிமித்தம் உண்டான தீமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக பொருளுக்கு நம்முடைய பார்வை விலகி இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்னா, நான் செல்வ சீமானா இருந்தால், வியாதியற்றவனா இருந்தால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் என்பது அடையாளம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவன் தவறு செய்த பொழுது ஆண்டவர் உணர்த்தும்படிக்காக நெருக்குகிற நிலைமையை கொடுத்தார். அவன் உணர்ந்து மனம் திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் மனம் திரும்பாமல் சீரியருடைய தெய்வங்களை தனக்கு தெய்வமாக்கி கொள்ளும்படி அவைகளுக்கு பலிபீடத்தை கட்டின பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அவர்களை கண்டிக்கிறவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று நீ அறிந்து கொண்டாய். அவர்தான் உன்னுடைய பாவங்களுக்காக கல்வாரியிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினவர் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீங்க. அவருடைய அபிஷேகம் மகிமையானது என்று உணர்ந்து கொண்டீங்க. ஆனாலும் இன்னும் ஆமென், மற்ற மனிதர்களுடைய ஆசீர்வாதமான நிலைமைகள், மற்றவருடைய நன்மைக்கு ஏதுவான பாதைகளை கவனித்து, ஆமென், மனிதனுடைய நிலைகளை நினைத்து உங்கள் நிலையை அந்த நிலைக்கு கொண்டு போகும்படிக்காக உங்கள் கண்களை ஆமென் வேறே வழிகளில் விலகி போகும்படி, வேறே ஆமென் ஆராதனைக்கு உட்படும்படி உங்களை உட்படுத்துவது ஆசீர்வாதம் அல்ல. அது அந்த நேரத்துக்கு நன்மையை தருவது போல, சந்தோஷத்தை தருவது போல இருக்கும். அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வாத ஒன்று. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாய் பார்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைக்கு ஒரு மனுஷன் ஆமென் தேவ ஜனத்தோடு கூட இருக்கிறதை பாக்கியமாய் எண்ணாமல் வெளி உலகத்தினுடைய காரியங்களை கவனித்து பார்க்க தொடங்குகிறானோ, அப்பொழுதே அவனுடைய வாழ்க்கையிலே இழப்புகளை சந்திக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இழப்புகளை சந்திக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். நீ இழப்புகளை சந்திப்பதற்கு எதுவானவன் அல்ல. ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு, ஆண்டவர் என்னை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் நின்று நானாகவே என் தேவனுக்கு முன்பாக என்னை அர்ப்பணித்து ஆவிக்குரிய காரியங்கள் வளர்ச்சியடைய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வீங்கன்னா நீங்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் வாசல் அடைக்கப்படாது. ஆமென், க்ளோரி டு காட். முதல் வாசல் ஆமென், பழைய பாவம் உன் வாழ்க்கையில கதவு ஆமென் பூட்டப்படுவதற்கு எதுவாய், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எதுவான தடையாய் இருக்கிறது. ஆமென். 2வது தியானிக்கிற வார்த்தை என்ன? நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த அந்த பார்வை, என்னுடைய செய்கையை ஆமென் என் வாழ்க்கையிலே வரவேண்டிய நன்மையை நான் பெற்றுக்கொள்வதற்கு தடைக்கெதுவாய் என் வாசல்களை நானே அடைக்கிறவனாய் இருக்கிறேன். 3வது நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, செமையா என்கிறதான மனுஷனை சந்திக்க நெகேமியா அவனுடைய வீட்டில் அவன் கடந்து செல்கிறான். செமையா ஒரு வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். நான் அவனிடத்தில் போனேன் என்று சொல்கிறார் 10வது வசனத்திலே. அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீட்டாகிய ஆலயத்திற்கு போய் ஆலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள். ஆமென். நெகேமியா தேவனுடைய வேலையை நடப்பிக்கும்படிக்காக தீவிரமாக இருந்ததான சூழ்நிலையிலே சம்பலா தொபியா என்கிறவர்கள் ஆமென் அவரை ஆமென் கிட்டத்தட்ட 5 முறைகள் வலுக்கட்டாயப்படுத்தி தங்களிடத்தில் அழைக்கிறார்கள். ஆனால் அதற்கு அவர் இடம் கொடுக்காமல் இருக்கிறான். இந்த செமையாவை குறித்து அவன் நம்ம கவனிக்கணும். இவன் ஒரு தீர்க்கதரிசி. இவனை பார்ப்பதற்காக கடந்து செல்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், க்ளோரி டு காட். ஆமென். அங்கே கடந்து செல்லும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே சொல்லுகிற வார்த்தையைத்தான் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒருபோதும் அதற்கு உடன்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், க்ளோரி டு காட். ஆமென். அவர் தேவனை நோக்கி பார்க்கிறவராயிருந்ததினாலே ஆமென் இந்த செமையாவினுடைய வார்த்தைக்கு விலகிக் கொள்வதற்கு தேவன் கிருபையை கொடுத்தார். இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில் எது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்று உணர்கிற கிரியை கர்த்தர் தர வேண்டும். இந்த உணர்வுள்ள ஆவி தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தையை நாம் வித்தியாசப்படுத்தி கொள்ள முடியவில்லை என்றால்,
கண்மூடித்தனமாக அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தானே என்று சொல்லி நெகேமியா ஒரு நிமிடம் தன்னுடைய பாதையை திருப்பி இருந்தால் தேவன் அவனுக்கு அனுகூலமாய் கொடுத்திருந்த வாசலை அவரே அடைத்தது போல் மாறியிருக்கும். ஆமென். இந்த நெகேமியா ஆவியிலே ஒரு தெளிவுள்ளவராய் காணப்படாமல் போயிருப்பார்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அவரால் அந்த சூழ்நிலையை லெகுவாக மேற்கொண்டு வெளியே கடந்து வந்திருக்க முடியாது. ஆமென். செமையாவிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள் அது சரியானது அல்ல என்பதை அவர் தெளிவாய் புரிந்து கொண்டபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் ஆமென், glory to God, ஸ்தோத்திரம். ஆமென். மிக கவனத்தோடு கூட தப்பிக்கொள்கிறதான அனுபவத்தை அங்கே பார்க்கிறோம். இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். 10வது வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை ஆமென், glory to God, கவனிக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆமென், glory to God. தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுகிறோம். என்னைக்கும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், தேவன் தாம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் காரியத்தை தானாகவே அடைக்கிறவர் அல்ல, மனுஷன்தான் அடைக்கிறவனாக இருக்கிறான். இந்த காலை வேளையிலே நம்மை சிந்திக்க ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுப்பாராக. இன்னைக்கு நமக்கு ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வீடுகள் தோறும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒவ்வொருவர் கர்த்தரை உயர்த்தி நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், glory to God. ஆனாலும் ஆண்டவர் ஆலயத்தின் வாசல்களை பூட்டிட்டாரா? இல்லை. கர்த்தரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். நாம் இணைந்து என்ன பண்ணுகிறோம்? வீடுகள் நின்று கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை கர்த்தர் இந்த நாட்களை கொடுத்தார். ஆலயம் பூட்டப்படலை, அது ஜெப வீடு, சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாக இருக்கிறது. வாசல் திறந்திருக்கத்தான் செய்கிறது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குழிக்கு பொருந்தப்பட்டதான நிலைமையில் தேவனுடைய வேலையை தடை செய்யும்படிக்கு பிசாசானவன் ஆமென் கள்ள தீர்க்கதரிசிகளை கொண்டு பயன்படுத்துகிற ஒரு கடைசி காலமாயிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, அனுகூலமான வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறதை கவனிப்பதற்கு எதுவான சூழல்களை கர்த்தர் நமக்கு தரட்டும். ஆமென், glory to God. வாசல் அடைக்கப்பட்டுட்டே இனி ஒன்றும் செய்யக்கூடாதுங்கிறதல்ல, வேறொரு வாசல் ஆண்டவர் சொல்லும்படிக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லுகிறது, ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துவது, ஞானஸ்தானம் ஆமென் கிறிஸ்துவுக்குள் கொடுப்பது, இதெல்லாம் தடைப்பட்டு போயிருச்சோ? இல்லை, தடைபடவில்லை. இன்னும் சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் அவனுள் வந்து நான் போஜனம் பண்ணுவேன் என்று ஆமென் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் இருதயங்களை தட்டுகிற ஒரு காலம் வருகிறது. தட்டுவான். சுவிசேஷத்தின் சத்தம் வீடு வீடாய் தொனிக்கும். திரளான நண்பர்கள் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு எதுவாய் கடந்து வருவார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், முடிஞ்சிட்டு, கதவு பூட்டிட்டு, இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது, சபை அழிந்து போயிட்டு என்று மனுஷன் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் திறந்த வாசலை மூடுபவன் யார்? ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையை நீ புரிந்து கொண்டு எது சரியான வார்த்தை என்பதை அறிந்து ஆமென் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் உன்னை ஆராய்ந்து ஒப்பு கொடுக்க ஆயத்தப்படு. தீர்க்க தரிசனங்கள் ஒருவேளை குறைவுள்ளதாய் காணப்படலாம், ஆனால் தேவனுடைய அன்பு மாறாதது. அந்த அன்புக்கு முன்பாய் மேலானது ஒன்றுமில்லை. உன்னை நேசிக்கிற இயேசு கைவிடுவதில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளையே, தோத்திரம், இதுவரையிலும் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆமென் நாவுகள் தடைப்பட்டு இருந்தால் அந்த தடைக்கற்களை ஆண்டவர் மாற்றுவாராக. தொலைபேசியின் மூலமாய் சொல் சுவிசேஷத்தை, கிறிஸ்துவுக்குள் நடத்து. ஆண்டவர் பெரிய காரியங்களை உன் மூலமாய் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். 4வது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், glory to God. கவனிக்க வேண்டும். வாசல் அடைக்கப்பட்ட நிலைமைகள் எது உண்டாகிற்று? ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் காயினை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும். ஆமென். பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வாசலை அடிக்கிறதுக்கு எதுவாய் மாறுகிறது. அங்கே சொல்கிறார், ஆமென், தீமையை செய்க தீவிரித்ததான ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், இந்த மனிதன் தன் சகோதரனையே கொல்ல துணிந்தான். ஆமென். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால்
ஆமென். நீ நன்மை செய்யாதிருந்தால், நீ தீமை செய்தால் பாவம் உண்டாகும். தீமை செய்கிறான் தன் சகோதரன் ஆபேலை அவன் கொன்று போடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, அங்கே ஆமென் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, நீ உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்றார். 5வது வசனத்துல காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகம் என்ன பண்ணது, மாறுபட்ட, ஆமென், முகம் நாடி வேறுபட்டது என்று சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொழுது கொள்ளும்படிக்கு சகோதரர்கள் ஆலயத்திற்கு வந்தார்கள். காயினும் ஆபேலும் ஆமென் தங்களுடைய காணிக்கையை ஆண்டுடைய சமூகத்திலே ஆலயத்திலே கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆபேலின் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். காயினின் காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. அப்பொழுது அவன் மிகவும் எரிச்சலானான். ஆலயத்தில் எரிச்சல் உண்டாகக்கூடாது. தேவனை பணிந்து கொள்ள வேண்டிய இடத்துல, தேவனை பணிந்து கொள்ள வர வேண்டிய இடத்துல ஒரு எரிச்சலின் முகத்தோடு முகநாடி வேறுபட்ட நிலைமையில ஒரு மனுஷன் இருக்கிறானா, அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கல்ல, அவன் எத்தனைத்தான் நன்மைக்கு எதுவான காரியங்களை செய்வதற்கு எதுவாக ஆமென் அவன் முற்பட்டாலும் மேன்மை என்பது காண முடியாத ஒன்றாய் இருக்கிறது. நீ நன்மை செய்திருந்தால் பாவம் வாசற்படியில் ஆமென் கர்த்தர் செய்யாதிருந்தால், நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நீ நன்மை செய்திருந்தா என்ன இருக்கும், பாவம் விலகி போயிருக்கும். உன் சகோதரனை நேசித்து அவன் பழியை அங்கீகரித்ததை, அவன் ஊழியத்தை அங்கீகரித்ததை, அவனுடைய வளர்ச்சியை நீ பார்த்து நீ சந்தோஷப்பட்டிருந்தா பாவம் உனக்கு பிரவேசித்திருக்காது, வாசல் உனக்கு அடைபட்டிருந்திருக்காது. இதை கவனிக்கிறதான் அன்பான தேவனுடைய பிள்ளையே. பாவம் எங்கே வந்தது? பலிபீடத்திற்கு முன்பாக காணிக்கையை வைக்கும் பொழுது. என் ஆகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு சில சம்பாஷணை மோசேயோடு கூட ஏற்படுகிறதான சம்பாஷணையை அங்கே கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூபன் காத் கோத்திரத்தான் ஆமென் யோர்தானுக்கு இப்புறத்திலே அவர்கள் தங்களுக்கு கனியாட்சி கொடுக்க வேண்டும், தங்களிடத்தில் மிருக ஜீவன்களும் தங்களுடைய குடும்பங்களும் இந்த இடத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார்கள். அப்பொழுது மோசே அதற்கு உடன்படும்படிக்கான நிலைமைகள் அல்ல. ஆமென் க்ளோரி. அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவங்களே சொல்கிறாங்க, ஆமென் மோசே இடத்துல நாங்கள் என்ன பண்ணுகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கள் சகோதரர்கள் அவர்கள் தங்களுடைய காணியாட்சிகளை சுதந்திரமாக்கி கொள்ளும்படிக்கு நாங்கள் அவர்களுக்கு முன்பாக எங்களுக்குள் இருக்கிறதான புருஷர்கள் யுத்த சன்னதராய் போய் அவர்களுக்கு தேசங்களை கொடுத்து பங்கிட்ட பின்பு நாங்கள் இந்த யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கு புறத்திலே நாங்கள் வந்து இருக்கிறோம் என்கிறதை குறித்து சொல்லுகிறார்கள். நீங்கள் இப்படி செய்யாது போனால் கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்கிற வார்த்தையை அந்த இடத்துல எச்சரிப்போடு கூட சுட்டி காட்டுகிறார். ஆமென். சகோதரர்களை இக்கட்டான நிலைமைகளிலே விட்டு ஓடி போய் ஒளிந்து கொள்வது அல்ல, அது பாவமாய் இருக்கிறது. ஆமென். காயின் தன் சகோதரனாய ஆபேலை அவன் ஆமென் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், ஆபேலினுடைய ஊழியம் ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தம் காயினுக்குள் மனமகிழ்ச்சி உண்டாகி இருக்க வேண்டும். ஆனால் அங்கே அவனுடைய வளர்ச்சியை கண்டபொழுதோ பொறாமை, ஆமென் எரிச்சல் உண்டாகிறது. அதற்கு பின்பு என்ன நடக்குது? முகநாடி வேறுபடுகிறது. முகநாடி வேறுபட்டதினால் உண்டான தீமை என்ன? தன் சகோதரனை அழிக்கவே முற்படுகிறான். அப்படின்னா கிட்டத்தட்ட ஊழியத்தையே அழித்து விட்டான் என்று சொல்ல வேண்டும். ஆமென். ஊழியம் நம்மால் கட்டப்பட வேண்டுமே அல்லாமல் ஒரு ஊழியம் நம்மால் இடிக்கப்படக்கூடாது. என்னைக்கு ஒருவன் ஒரு ஊழியத்தை இடிப்பதற்கு எதுவாய் காணப்படுகிறானோ அன்று அவனுடைய வாழ்க்கையில வாசல்கள் அடைக்கப்படுவதற்கு எதுவாய் மாறுகிறது. கவனித்து நீங்க இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன் வாசலில் பாவம் படுத்திருக்கும், நீ தீமை செய்யாது நலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால் தான் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21 to 24 வசனம் வரைக்கும் நீங்க நிதானமா வாசித்து பார்த்தீங்கன்னா,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லிவிட்டு தன் சகோதரனை ஆமென் பகைக்கிறவர்கள் கொலை பாதகத்திற்கு சமானமானவர்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து பின்னாடி சொல்லும் போது, நீ உன் காணிக்கையை செலுத்த வரும்பொழுது, காணிக்கை நீ செலுத்த அந்த இடத்துல பலிபீடத்திற்கு முன்பாக நீ வரும்பொழுது, உன் சகோதரின் பேரில் உனக்கு ஒரு குறைவின்றானால் அங்கேயே பழியை வைத்துவிட்டு, அங்கேயே காணிக்கையை வைத்துவிட்டு கடந்து சென்று உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகிவிட்டு பின்பு உன் காணிக்கையை உன் பழியை செலுத்துவாயாக. ஹல்லேலூயா. சகோதரத்துவம், சகோதரத்துவம் முக்கியமானது. ஆமென். ஹல்லேலூயா. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமையை செய்வதற்கு, உன் சகோதரனுக்கு விரோதமாக தீமையை செய்வதற்கு நீ தீவிரிக்காதே. கூட பிறந்த சகோதரன், கூட பிறந்த சகோதரியை, கூட பிறந்ததான உன் உறவுகளை நேசிப்பதற்கு மனமில்லையோ? இதுவரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேசலை, நான் ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறேன்னு நீ வைராக்கியத்தோடு நிற்பினா, இன்னைக்கு அந்த வைராக்கியம் உடைக்கப்பட வேண்டும். ஆமென். அவர்கள் எல்லாம் பாவிகள் என்று சொல்லிவிடாதே. ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்க்கும் பொழுது அந்த வார்த்தை நிமித்தம் கடுமையான ஒரு பாதைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டியது இருக்கும். அவர்களை நீ நேசிக்க வேண்டும். உன் சகோதரனுக்கும் உன் சகோதரிக்கும் தேவனுடைய அன்பை நீ வெளிப்படுத்துகிறவளாய் இருக்க வேண்டும். அவர்களோடு நீ சமாதானமாய் இருக்க வேண்டும். உன் சகோதரனோடு கூட சண்டையிடுகிறவர்கள் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ஆமென். சொத்து நிமித்தமோ, அன்பின் நிமித்தமோ, எந்த நிமித்தமோ ஆமென் பகையை வளர்க்கிற நிலைமைகளில் உன் வாழ்க்கை இருக்குமானால் ஆண்டவர் இன்று மாற்றிக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. அது உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை அடைத்து போடக்கூடியதாக இருக்கிறது. உன் வாசற்படியில் பாவம் படுத்திருக்கிறது. ஆமென். நீ தீமை செய்யாமல் இருந்தால் நலம். ஒன்று நீ நஷ்டப்பட்டு போனாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷத்தோடு அதை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தா. நீ உன்னை தாழ்த்தினால் கர்த்தர் உன்னை உயர்த்துவான், உன்னை ஆசீர்வதிப்பான், உங்களை ஆசீர்வதிப்பான். ஆமென். நம்ம ஒன்றையும் நாம் இழந்து போவதில்லை, எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்கிறவர்களாக இருப்போம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அடுத்து ஐந்தாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம கவனிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். திறவாவிட்டால் வாசல் அடைபட்டு போகிறதான ஒன்று. ஆமென். விழித்திராவிட்டால் வாசல், ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை தான், விழித்திருக்கவில்லை. ஆமென். விழித்திருக்கவில்லை என்றால் புத்தி உள்ளவர்கள் எப்படி இருந்தாங்க அதை தான் நம்ம பார்க்கணும். அவர்கள் வரும்பொழுதே ஆமென் பானையிலே எண்ணெயை ஆயத்தத்தோடு வந்திருந்தாங்க. புத்தி இல்லாதவர்கள் ஆயத்தம் இல்லாமல் வந்திருந்தார்கள். ஆமென். எப்பவும் விழிப்பா இருக்கிற ஆயத்தம் என்பது விழிப்பு, விழிப்போடு இருக்கிற அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையின் வார்த்தையினுடைய விடுதலையை நீங்க அறிந்து கொண்டிருக்கிறீங்க. ஆமென். அவர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறது. அது மீட்கப்படும் நாளுக்காக கொடுக்கப்பட்டது என்று எபேசியர் 4:30 ஆமென் பவுல் தெளிவாய் எழுதுகிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13 அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும், சத்தியத்தின் வார்த்தைக்குள்ளாக இந்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். அந்த வார்த்தையின்படி கேட்டு நடந்தா அவர்களை நிலைத்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. யார் என்னுடைய ஆமென் என்னில் அன்பாய் இருந்து ஆமென் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவன் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். யோவான் 14:23 இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர்களை நிலைத்திருக்கிற அனுபவம், அவருடைய வசனம் சத்தியத்தை கேட்டு அதில் நிலைத்திருக்கிற அனுபவம். வசனத்தை கேட்டு அதை அப்படியே விட்டு விடுகிறதல்ல. நம்முடைய வாழ்க்கையின் இந்த மண்ணாகிய இந்த பாண்டத்திற்குள்ளாக இரவும் பகலும் தியானித்து அந்த வார்த்தையின் மேல் கவனமாயிருந்து, ஓ ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலும் அதை காத்து நடத்துகிற ஆவிக்குரிய அனுபவம் என்னை விழிப்பாய் இருக்க செய்யும். என் அபிஷேகத்தை காத்துக்கொள்ள அது போதுமானதாக இருக்கிறது. இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, அப்படி நீங்க இருப்பீங்கன்னா கண்மலையின் மேல் நீ வீட்டை கட்டின புத்தியுள்ள ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். விழித்திருக்கிறவர்கள், புத்தியுள்ள மனுஷர்கள், அவர்கள் வசனத்தை வெறும் காதில் கேட்டு விட்டு விடுகிறவர்கள் அல்ல, அதை இருதயத்தில் வைத்து இரவும் பகலும் தியானித்து தனக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் நிறைவோடு கூட தேவ கிருபையிலே பெருகுகிறவர்கள். இவர்கள் தான் புத்தியுள்ள கன்னிகைகள். மணவாளனுடைய சத்தம் கேட்கும் போது மணவாளனோடு கூட வீட்டுக்குள் பிரவேசித்து விடுவார்கள். பின்பு கதவு பூட்டப்படும். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே,
என் வாழ்க்கையிலே ஆமென் வாசல்கள் அடைபடுகிறது உண்டு. ஆமென். அடைபடுவதற்கு எதுவான வாசல்கள் ஆமென். முதலாவது நாம் கவனித்தோம், அநாதி என்று சொல்ல பூர்வ அல்லது பழைய பாவம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மகிமையின் ஆசீர்வாதத்தை ஆமென் நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி என் வாசலை அடைக்கிறதற்கு எதுவாக இருக்கிறது. இரண்டாவது, தனக்குரிய அனுகூலமான ஒரு ஆமென் சூழல் இல்லை என்று சொல்லி மற்றவர்களை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு எதுவாய் தேவன் விட்டு விலக சொன்ன காரியங்களை எல்லாம் செய்வதற்கு தானாகவே முற்பட்டு தனக்குரிய வாசலை அடைத்துக் கொள்கிறவர்கள். மூன்றாவது, நாம் கவனித்தோம், பொய்யான தீர்க்க தரிசனங்களை நம்பி தன் வாசல்களை அடைக்க முற்படுகிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, ஆமென், glory to God, சகோதரனை பகைப்பதற்கு தீமை செய்வதற்கு தீவிரிக்கிறது நிமித்தம் கதவுகள் அடைக்கப்படுகிற நிலைமைகள். ஐந்தாவதாக நாம் பார்த்தோம், நாம் விழித்திராவிட்டால் வாசல் அடைக்கப்படும். நான் விழித்திருக்க வேண்டும் என்றால் நான் ஆயத்தத்தோடு வருகிறவனாய் இருக்க வேண்டும். நான் ஆயத்தத்தோடு வருகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? ஆமென். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை காத்துக்கொண்டு ஆமென் கர்த்தர் நடத்துகிற வார்த்தையை கவனமாய் கவனித்து அதிலே நடந்து அவரிலே நிலைத்திருந்து புத்தியுள்ள மனுஷனாய் அவர் மேல் கட்டப்பட்டவனாய் மாறுகிறான். அவன் புத்தியுள்ள ஒரு மனுஷன். புத்தியுள்ளதான ஆமென் ஆமென் இந்த கன்னிகைகள் தங்களுடைய ஆமென் தீப்பந்தம் அணையாதபடி அவர்கள் கரங்களில் இருந்ததான எண்ணெய் உதவிற்று. அபிஷேகம் எதற்கு உதவுகிறது? நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் நின்று அவருக்காக கனி கொடுப்பதற்காக. நாம் எல்லாரும் தேவ சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். ஆமென், glory to God. என் வாசல்கள் மறுபடியும் அடைக்கப்படும். இயேசு வருவான். வரும்பொழுது வாசல் அடைக்கப்படும். நான் அந்த வாசல் அடைக்கப்படுவதற்கு நான் இடம் கொடுக்காமல் அந்த சத்தம் கேட்டு அந்த வாசலுக்குள்ளாக அவர் போகும்பொழுது நானும் போன அவர் வருவார். மத்திய ஆகாயத்தில் அவர் என்னை கூட்டி சேர்த்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நான் அவருடைய வருகையில் நான் போனால் நான் திறந்த வாசலுக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன். அந்த வருகைக்குள்ளாக நான் போகலை அப்படின்னா எனக்கு வாசல் அடைக்கப்பட்டதாகி போகிறது. நான் வருகையில் காணப்பட வேண்டுமே, வருகையில் நான் போக வேண்டுமே, நான் ஆயத்தப்பட வேண்டுமே. ஓ ரியாலரபா சந்துரியாங்கரபரபா என்று கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பின்பு இந்த வார்த்தைகளை கொஞ்சம் தியானிக்க ஆரம்பிங்க. ஆமென். அதற்கு பின் ஆமென் இந்த எல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஒரு 10 நிமிடங்கள் சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே கேட்டுட்டு போயிடல, எடுத்து வைத்து பாருங்க. என்னுடைய பழைய பாவங்கள் எது என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறதாய் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தும் அதை ஜெபித்து மேற்கொண்டு போராடி இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டோம் என்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் காணப்படுகிறதோ அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு அந்த நினைவுகளை ஆமென் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என் பாவத்தை தள்ளி போட்டிருக்கிறதா அவ்வளவு தூரம் அவைகளை நினையாதபடி தூர போட்டு இயேசுவின் இரத்தம் என் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறது என்று அர்ப்பணிக்க நீ ஆயத்தமா? ஆமென். ஹோராமல்லா சந்துரியாங்கரபலபா ஹல்லேலூயா. ஆமென். ஆகாஸ் என்கிற ராஜா மற்றவர்களை பார்த்து அந்த ஆசீர்வாதம் தனக்கும் தன் ராஜ்யத்திற்கும் தேவை என்று சொல்லு. ஆமென். தேவனுக்கு விருப்பமில்லாததை செய்வதற்கு துணிகரம் கொண்டது போல ஆமென் வாசல் அடைக்க நீங்களே காரணமாகி விடாதபடி ஆமென் தேவனுக்கு பிரியமில்லாத ஆமென் விக்கிரக ஆராதனை விட்டு வெளியே கடந்து வர தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. எது உங்களுக்கு விக்கிரகமாக இருக்கிறது? ஆமென். அவைகளை விட்டு விடுங்க. மனுஷன் உனக்கு விக்கிரகமாக மாறினா விட்டு, அது உனக்கு தீமையை கொண்டு வந்து விடக்கூடாது என்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹோ ரிமாலா சந்துரியாங்கரபலபா. ஆமென். சகோதரன் மேல் காய்மகாரமான பார்வை இருக்குமானால் ஆமென் ஒருவேளை உனக்கு தீமையை செய்திருந்தாலும் மன்னிக்கிற இருதயத்தை திரட்டும். நீ மன்னித்தால் ஒரு காரியத்திலும் குறைந்து போக மாட்டாய். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவன் வழியாண்டவர் அங்கு விட்டாரே, எரிச்சலாகாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். glory to God. முகநாடியை வேறுபடுத்தாத. ஆமென். மிக கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாய். அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை ஆண்டவர் நினைத்திருக்கிறான், ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சகோதர சிநேகம் பாராட்டு. உன்னை சபிக்கிறவர்களுக்காக நீ
ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணு. உன்னை நிந்தித்து துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஆண்டவரே இறங்கும் என்று ஜெபிக்கிற கிருபை கர்த்தர் தரட்டும். இந்த நாளில் தேவ கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. ஒரு விழிப்புள்ள ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். ஹல்லேலூயா. ரிகாமாரா சந்தூரி வரவா, அவர் வரப்போகிறார். தேவ கரத்தில் அர்ப்பணிப்போமாக. ஆமென். ஆமென். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் ஆண்டுடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்பதற்கு ஆயத்தமாயிருப்போமாக. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கவனித்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உமது வார்த்தையின் விடுதலையினால் கட்டி எழுப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். வார்த்தை இவர்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். இக்கட்டில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவீராக. ஆண்டவருடைய நன்மை பரிபூர்ணமாய் இவர்கள் வாழ்க்கையில் உண்டாகும்படி அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுத்து விடுகிறேன். ஆசீர்வதித்து நடத்தும் ஐயா. தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்வீராக. சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படட்டும். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியம் செய்கிறவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை பலனை கொடுப்பீராக. சோர்வோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் திடனை கொடுப்பீராக. அபிஷேகத்தின் விடுதலையை காணட்டும். எங்கள் தேசத்திலே தேவன் விடுதலை கட்டளையிடும் சமாதானத்தை கொடுங்க. எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கு ஞானத்தை தாங்க. இக்கட்டான இந்த சூழ்நிலையில் நல்ல தீர்மானங்களை எடுத்து ஜனங்களுக்கு ஆறுதலாகும் ஆதரவாயிருந்து செயல்பட நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆமென். எங்களை அர்ப்பணிக்கிறோம். திருச்சபையாரை அர்ப்பணிக்கிறோம். நீர் நடத்தி எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்னுண்ணியாய்க்கும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக சபையாய் ஆமென் என்று சொல்வோம். ஆமென். ஆமென்.